இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு இதோட ஆன்சர். இப்போ சிஎஃப்ஜில ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த யூஸ்லெஸ் சிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த கொஷினை வந்து ஷார்டன் பண்ணி இப்படி எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் யூஸ்லெஸ் புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்சிலான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்சிலான் ப்ரொடக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியான ஒரு சிம்பிள் மெத்தட். கொஷினை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு கொஷின் எழுதிக்கிறேன். நம்மளுக்கு வந்து கொஷின்ல வந்து இந்த மாதிரி எப்சிலான் சிம்பிள்ஸ் இருந்தா மட்டும்தான் நீ வந்து எப்சிலானே வந்து சாட்டிஸ்ஃபை சொல்யூஷனே பண்ணுவீங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா தேர் வாஸ் நோ எப்சிலான் சொல்லிட்டு இந்த கொஷினை நீங்க அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? இப்போ இதுல எப்சிலான் இருக்கு, அதனால நான் எப்சிலான் வந்து பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது, எஸ் எடுத்துக்கிறேன். ஒன்னொன்னா எப்பவும் போலதான் எக்ஸ் ஒய் எக்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் தான் எனக்கு வந்து எப்சிலான் இருக்கு, ஒய் பக்கத்தில் தான் எப்சிலான் இருக்கு. அப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் நான் எப்சிலான் வந்து ட்ரை பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எழுதிக்கணும் ரூல் படி. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸுக்கு வந்து நான் எப்சிலானா போடுறேன். அப்போ மீதி உனக்கு என்ன கிடைக்கும்? எப்சிலான்றது அதை வந்து மொத்தமாக எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதான் எப்சிலான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எக்ஸு பக்கத்தில் நான் எப்சிலான் போட்டேன்னா எனக்கு மீதி என்ன இருக்கும்? ஒய் எக்ஸ் கிடைக்கும். இப்போ ஒய் எக்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸுக்கு நான் எப்சிலான் போடலாமா? இப்போ இந்த எக்ஸுக்கு நான் போட்டால் என்ன கிடைக்கும்? எனக்கு எக்ஸ் ஒய்ன்னு கிடைக்கும். அப்போ நான் அதுக்கு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ரெண்டு எக்ஸுக்குமே நான் வந்து எப்சிலான் போட்டேன்னா என்ன கிடைக்கும்? வெறும் ஒய் மட்டும் கிடைக்கும். இப்போ அந்த ஒய் எடுத்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு போட்டாச்சு, ஒய்யுக்கு போடுவோம். இப்போ நடுவில் இருக்க ஒய்யுக்கு மட்டும் நான் போட்டேன்னா என்ன கிடைக்கும்? ரெண்டு எக்ஸு கிடைக்கும். இப்போ ரெண்டு எக்ஸு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்க இருக்க ஒய்க்கும் இங்க இருக்க எக்ஸுக்கும் நான் வந்து போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? வெறும் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி நம்மளுக்கு எதுக்கு வந்து எப்சிலான் வந்து சொல்லியிருக்காங்களோ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி அதோட பாசிபிலிட்டிஸை வந்து எடுத்து எழுதுறது தான் எப்சிலான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எஸ்ஸுக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு எழுதணும். எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கொஷினை எழுதிக்கோங்க 0x. நான் என்ன சொன்னேன்? எக்ஸுக்கு தான் எப்சிலான் சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக எப்சிலான் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன கிடைக்கும்? 0 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ 0 மட்டும் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒய் 1 ஒய் போட்டாச்சு, கொஷின் எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஒய் பக்கத்தில் எப்சிலான் போட்டால் எனக்கு மீதி என்ன கிடைக்கும்? 1 மட்டும் தான் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஆன்சர் வந்து என்னது? இது 3 தான் வந்து எனக்கு ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் த எப்சிலான் ப்ரொடக்ஷன் தான் இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சிஎஃப்ஜியில் வந்து எப்சிலானுக்கு அப்புறம் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூனிட் ப்ரொடக்ஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் எழுதிக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் எல்லா சின்ன சின்ன மெத்தட்லையும் ஒரு புது கொஷினை போட்டு வச்சிருக்கேன். எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா சிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டேர்மில் உங்களுக்கு கொஷின் மொத்தமாக கேட்டு அந்த ஒரு கொஷினில் தான் நீங்கள் வந்து 3த்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை புரியறதுக்காண்டி சின்ன சின்ன 2 மார்க்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு வந்து சிம்பிளாக நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா சிங்கிள் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிற டேர்ம். இப்போ இதில் எங்கெங்க சிங்கிள் கேபிட்டல் லெட்டர் இருக்குது அதை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. எஸ்ஸில் ஏ இருக்குது, ஏல பி இருக்குது. இது ரெண்டுத்தில் மட்டும்தான் என்னது சிங்கிள் கேபிட்டல் லெட்டர் இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒன்றும் கிடையாது. இதில் அந்த கேபிட்டல் லெட்டர் எங்கே சிங்கிளாக இருக்கோ அதுக்கு பதிலாக மீதி இருக்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு எஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? ஏபி இருக்குது. ஏபியை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்குது? ஏன்னு இருக்குது. ஏ பக்கத்தில் நான் எந்த சப்ஸ்டியூட் பண்ணலாம்? கொஸ்டினே பாருங்கள். ஏ பக்கத்தில் என்ன இருக்குது? பி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பியூன்றது எனக்கு சிங்கிள் கேபிட்டல் லெட்டர், சிங்கிள் கேபிட்டல் லெட்டர் போடக்கூடாது இந்த இடத்துல. அப்போ பி பக்கத்தில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த 3மே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த எஸ்ஸுக்கே நான் வந்து என்னது இந்த 3த்தையும் எடுத்து எழுதிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஏ முடிஞ்சிருச்சு, இந்த ஏபி முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஏ முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஏ. இப்போ இந்த பி பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது? பி பக்கத்தில் நம்ம என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த 3 தான்.
அப்போ இந்த மூணுத்தையும் அடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பிஏ எடுத்துக்கிறேன். இது 3 வேல்யூ இருக்குது. இப்போ உங்களுக்கு யூனிட் ப்ரொடக்ஷன்னா இவ்வளோ தான். சிங்கிள் கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்டாக நீங்கள் என்ன கொஷினை பார்க்கணும், ரீப்ளேஸ்டாக என்ன இருக்கோ மீதி இருக்கிறத எடுத்து கூட எழுதுறது மட்டும்தான் யூனிட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க.